சாய்குமார் இவர் ஆந்திரா கேடர் அதிகாரி. இந்த ஆந்திரா கேடர் அதிகாரி ராதன் பண்ணிட்டு விரட்டப்பட்டு இப்போ ஆந்திராட்ட கவிதாட்ட போயிட்டார். நான் விஜய் மாதிரி உன்னை முதலமைச்சர் ஆகிறேமா இப்படின்னு அவர் இப்போ கவிதாட்ட போயிட்டார். ஆக மொத்தம் விஜயுடைய தெலுங்கு அல்லாத லாபிகளை வெற்ற வேலை தான் இது சாய்குமார். சாய்குமார் தலைமைச் செயலாளரை போய் பார்க்குறாங்க. யார்? விசிகா, காங்கிரஸு, முஸ்லீம் லீக் 3 பேர் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது இப்போ சிஎம் தான் முடிவு பண்ணணும், அதனால் இது என்கிட்ட எந்த டிமாண்டும் வைக்காது. சீஃப் செக்ரட்டரி சிஎம் ஆஃபீஸை பாருங்கள். இந்த கூட்டணி கட்சி நிலைமை. அப்போ முதலமைச்சரை பார்க்காமல் தடுக்கிறது யாருன்னா சாய்குமார் தான். அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா தலைமைச் செயலாளர் உத்தரவுனா அப்போ குஜிலிப்பாளையம் மட்டுமல்ல எல்லா ஊர்களுக்கும் சுற்றறிக்கை போயிருக்கும் தானே. அப்படி பார்த்தா முதலமைச்சருடைய உத்தரவையே முதலமைச்சர் அனுமதி வாங்காமல் அப்படி தமிழ்நாடு முழுக்க சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்க முடியுமா? அனுப்ப முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த இஷ்யூ வந்தோடனே சிஎம் கேட்குறாரு, என்ன கமிஷன்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு. ஒரு சின்ன மேட்டர் நான் பார்த்துக்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இப்போ இந்த புகார் வந்த பிறகு தான் விஜயை கட்டுப்படுத்துகிறது ஆள் யாருன்னு கேட்டால் இப்போ சாய்குமார் தான். வாசுதேவ ரெட்டியார்னு ஒருத்தர் இப்போ ஹைவேஸ் கான்ட்ராக்டு கூட இப்போ அவருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. புதிதாக 10 ஆண்டுகளுக்குள் உருவான ஒரு பெரிய பில்டர் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பல 1000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. தாய்மாமன் தங்கம்போது திட்டத்துக்கான டெண்டரில் விட்டுருந்தாங்க. இப்போது நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா ஜெய ஆலுகாஸ் இருந்து இன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸும் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 70, இவங்க 30% அப்படின்னு. 1 பைசாவுக்கு செய்கூலி, செய்தாரம், ஹால்மார்க்கு, அந்த முத்திரை, பேக்கிங்கு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து 1 பைசாவுக்கு எடுத்திருக்காங்க. எதை காட்டுதுங்க? தமிழ்நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு இவ்வளோ பெரிய நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்களா? சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கு மிக முக்கியமான ஆதரவு கொடுத்த கட்சிகளில் இடதுசாரிகளும் ஒன்று. இடதுசாரிகளுக்கு பின்பு தான் திருமாவளவன் கூட வந்தாங்க. அந்தளவுக்கு இடதுசாரிகள் தாவேக அரசோடு ஒரு இணக்கமான போக்கில் இருக்காங்க. இப்போ அண்மையில் நம்மளே சர்ச்சைகளை கொடுத்து பேசணும். ஒரு ஊரில் வந்து அந்த தாசில்தார் கொட்டாச்சியர் தரப்பில் வந்து யாரெல்லாம் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி குஜிலியம்பாளையம் அங்கே வந்து எடுக்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அந்த விவகாரம் பூதாகரமாக வெடிச்சிருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொடர்ந்து தாக்குதலை தொடர்ந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தலைமைச் செயலாளரை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க இந்த விவகாரம்? இல்லை, இப்போது இந்த சாய்குமார் இவர் ஆந்திரா கேடர் அதிகாரி. இந்த ஆந்திரா கேடர் அதிகாரி எடப்பாடி 16-21 ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு முதலமைச்சரான பிறகு இவர் தான் சிஎம் செக்ரட்டரி 1, எடப்பாடிய துறை செயலாளர். அப்போது லஞ்சம் லாவணியம் கொடிகட்டி பறந்தது. ஜெயலலிதா இல்லை, கேட்க ஆள் இல்லை, சசிகலா இல்லை கட்டிங் வாங்குறதுக்கு. அந்த காலத்தில் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு உலக வங்கியை கடன் கொடுத்தான் 1.5 லட்சம் கோடி. இதை எடப்பாடியும் வேலுமணியும் அப்படியே சுட்டிக்கிட்டாங்க. எல்லாம் துபாயில் இருக்குது அந்த பணம் பூரா. இப்போ அதுதான் இப்போ எடப்பாடிக்கு வேலுமணிக்கு சண்டையே அதுதான். நீங்கள் கட்சி விட்டு போய் பணத்தை செட்டில் பண்ணிட்டு போங்கிறார். நான் எனக்கு கட்சியில் எனக்கு மீண்டும் பழைய பதவி கொடுத்தா தான் நீங்கள் கொடுத்து வச்ச பணத்தை நான் கொடுப்பேன்னு. இப்போ இப்படி இதுக்கெல்லாம் மூலமே இந்த சாய்குமார் தான். சாய்குமாரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி காலத்தில் சிஎம் செக்ரட்டரியாக இருந்து இபி சேர்மனாக வரார். இபி சேர்மனாக வந்த காலத்தில் கிரிஜா வைத்தியநாதன் நம்ம எஸ்வி சேகருடைய அண்ணி, அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு நெருக்கம் முதல்ல தலைமை செயலகத்தை ரைடெல்லாம். அப்போ அந்த காலத்தில் சாய்குமாரும் கிரிஜா வைத்தியநாதன் தான் இபியில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்மார்ட் மீட்டர் எல்லாம் இவர்கள் காலத்தில் தான். அப்போ தங்கமணி தான் அமைச்சர், இபி அமைச்சர். இது எப்போ 2011-16
ஜெயலலிதா மரணத்திற்கு முன்பு. ஏன்னா 2011 21 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி தான் 10 வருஷம். அப்போது அத்தனை ஊழலுக்கும் ஊற்றுக்கண்ணே இந்த சாய்குமார் தான். நீங்கள் அந்த 2011-16 காலகட்டத்தில் இன்னொரு தெலுங்கு அதிகாரி, பெரிய அதிகாரி யாருன்னா ராம்மோகன் ராவ், சாய்குமார். இப்படி அந்த காலத்தில் தான் சேகர் ரெட்டி, எஸ்டிடி பூத்து வச்சிருந்த சேகர் ரெட்டி 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக ஆன கதையும் அந்த காலத்தில் தான். இல்லை, அதை இப்போ இந்த சுற்றறிக்கைக்கும் தலைமைச் செயலாளர் நோக்கி போவதும் என்ன காரணங்கய்யா? அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் பாஜக எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்வார். இப்போது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, விஜயை எந்த அதிகாரியும் சந்திக்க விடாமல் இவரை நான் பார்த்துக்கிறேன், நான் இதை சரி செஞ்சுக்கிறேன்னு. அப்போது விஜய்க்கு என்ன நடக்குது, அதிகாரிகள் மட்டத்தில் என்ன நடக்குது, அரசு என்ன நடக்குது, அரசியல் கட்சி என்ன நடக்குது, இந்த செய்திகள் எல்லாம் தலைமைச் செயலாளர் வழியாக போகணும், இல்லை ஜான் ஆரோக்கியசாமி வழியாக போகணும், இல்லைன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. 3 பேர் தான். இந்த 3 பேருக்குமே விஜயை எது சொல்லக்கூடாது, எது சொல்லணும், இப்படி முடிவு செய்கிற அதிகாரி யார்? சாய்குமார் தான். இப்போது ராதன் பண்டிட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆலோசகராக இந்த தெலுங்கு லாபி தான் அவரை விஜய்க்கு நெருக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ அவரை முதலமைச்சர் பேரை பயன்படுத்தி பல புரோக்கரேஜ், பல கான்ட்ராக்ட் வேலைகளை செய்ய ஆரம்பித்த பிறகு அவரை அரசியல் ஆலோசகர்னு ஒரு ஆஃபீஸெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுவும் இப்போ இல்லாமல் அவர் விஜய் பேரை சொன்னால் பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. இப்படி ராதன் பண்டிட் விரட்டப்பட்டு இப்போ ஆந்திராட்ட கவிதாட்ட போயிட்டார். நான் விஜய் மாதிரி உன்னை முதலமைச்சர் ஆகிறேம்மா இப்படின்னு அவர் இப்போ கவிதாட்ட போயிட்டார். ஆக மொத்தம் விஜயுடைய தெலுங்கு அல்லாத லாபிகளை வெற்ற வேலை தான் இந்த சாய்குமார். சரிங்க, இப்போ இந்த விஷயத்தில் சாய்குமார் வந்து குஜ்ரிபாளையத்தில் நடக்குது. அந்த சம்மந்தப்பட்டவர், அந்த அறிக்கை சம்மந்தமானவரை நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இதை வந்து ஏன் தலைமைச் செயலாளர் வரைக்கும் போகுது? இல்லை, தலைமைச் செயலாளர் தான் உத்தரவிட முடியும். இப்போ சிறைவாசிகள், முஸ்லீம் சிறைவாசிகளை கொஞ்சம் வெளியே விடுங்க, நீண்ட காலமாக இருக்கேன், நடக்க கூட முடியல, அவன் என்ன தீவிரவாதம் பண்ண போகிறான்? நீங்கள் இயற்கை உபாதைக்கு கூட ஒரு ஆள் உதவியோடு தான் போகணும். எல்லாம் மரணத்தை எதிர்நோக்கி இருக்காங்க. இப்படி ஏறக்குறைய 55 பேர் இதுதான் நிலைமை. கடைசி காலத்துலையாவது வீட்டிலேருந்து செத்து போகட்டுமே. இப்படி நீண்டகால கோரிக்கை, திமுகவிலையும் கோரிக்கை, அதிமுகவிலையும் கோரிக்கை. இப்போ சாய்குமார் தலைமைச் செயலாளரை போய் பார்க்குறாங்க. யார்? விசிகா, காங்கிரஸு, முஸ்லீம் லீக் 3 பேர் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனேயுமே இது இப்போது சிஎம் தான் முடிவு பண்ணணும், அதனால் இது என்கிட்ட எந்த டிமாண்டும் வைக்காதீங்க, சிஎம் பாருங்கள், சரி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. சிஎம் ஆஃபீஸில் இப்போ நீங்கள் சிஎம் அப்பாயின்மெண்ட்டுனா சீஃப் செக்ரட்டரி பார்த்துருங்க, சீஃப் செக்ரட்டரி சிஎம் ஆஃபீஸை பாருங்கள். இந்த கூட்டணி கட்சி நிலைமை. அப்போது முதலமைச்சரை பார்க்காமல் தடுக்கிறது யாருன்னா சாய்குமார் தான், சீஃப் செக்ரட்டரி தான். இப்போ இந்த புகார் வந்த பிறகு தான் இப்போ விஜயை கட்டுப்படுத்துகிறது ஆள் யாருன்னு கேட்டால் இப்போ சாய்குமார் தான். இதை விட இப்போ என்னென்னா மதுசூதன ரெட்டி, அவர் 1.25 வருஷம் ஆச்சு இங்கே வந்து கார்பரேஷன் கமிஷனராக இருந்தார். 3 மாதம் இப்போ விஜய் ஆட்சி வந்துருச்சு. பனையூரில் பல கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கியிருக்கார். சாய்குமாருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? மதுசூதன ரெட்டியும் ஆந்திரா பேஸு, சாய்குமாரும் ஆந்திரா பேஸ். அப்போது இதை விட இப்போ வாசுதேவ ரெட்டியார்னு ஒருத்தர் இப்போ ஹைவேஸ் கான்ட்ராக்ட் பூரா இப்போ அவருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அவர் பனையூரில் பெரிய பங்களா வாங்கிட்டாரான். எல்லா அக்யூஸ்டும் இப்போ எங்கே போயிடறான்? பனையூர் பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர் விஷ்ணு ரெட்டி, வாசுதேவ ரெட்டி. இனிமேல் எல்லா ஹைவேஸ் கான்ட்ராக்டர் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? வாசுதேவ ரெட்டிக்கு. இப்படி எல்லா தெலுங்கு லாபிகளை விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, இப்போ
ஹைவேஸ் கான்ட்ராக்ட் பூரா யாருக்கு போக போகுது? வாசுதேவ ரெட்டி, மதுசூதன ரெட்டி, இந்த சாய்குமார் தான் ஒரு தலைவர். இப்போது புதிதாக 10 ஆண்டுகளுக்குள் உருவான ஒரு பெரிய பில்டர் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பல 1000 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த நிறுவனம் 10 ஆண்டுகளுக்குள்ளே மளமளன்னு வளர்ந்துருக்கு. இப்படி இனிமேல் உலக வங்கி கார்ப்பரேஷனுக்கு கடனை கொடுக்க மாட்டான். ஏன்? வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவதற்கே வழி இல்லாமல் எப்படி 16 லட்சம் கோடி கடனுக்கு இலங்கை அரசு யாருமே திருப்பி கடன் கொடுக்காம அந்த நாடு திவாலாகி தப்பிச்சு ஓடினா ராஜபக்சே, அதே நிலைமை இப்போ தமிழ்நாடு வந்துச்சு. தமிழ்நாட்டுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் வேணுமா? டிரான்ஸ்போர்ட் இடத்த அடமானம் வைக்கிறது உலக வங்கியில். தலைமைச் செயலகத்தை மட்டும் அடமானம் வைக்கல. இப்படி தான் சூழல் இருக்குது. இந்த சூழலில் ககன்தீப் சிங் பேடி முதலமைச்சர் துறை அவர் தான் பார்க்குறாரு. ஏன்னா ஊழல், நேரு ஊழல், அதுக்கு முந்தி இருந்த வேலுமணி ஊழல், அதனால் நானே வச்சுக்கிறேன்னு பார்க்குறாரு. ககன்தீப் சிங் பேடி ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு சமூகம், கிறிஸ்டியன் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். இப்போது இந்த ரெண்டுமே விஜய்க்கு பிடித்தமான விஷயம் இல்லையா? அப்போது விஜயை இவர் சந்திச்சாருன்னா இவர் சீஃப் செக்ரட்டரி ஆயிடுவார். ஆகஸ்ட்டோட முடிஞ்சு போச்சு. யாருக்கு? சாய்குமாருக்கு ஆகஸ்ட்டோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதுக்காக இந்த தெலுங்கு லாபி பூரா முயற்சி பண்ணுறாங்க. விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, இந்த இவர் வாசுதேவ ரெட்டி எல்லாம் சேர்ந்து இப்போ மீண்டும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இவரை போட்டால் தான் நம்ம தொழில் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இதில் ககன்தீப் சிங் பேடி கிறிஸ்டியன் ப்ளஸ் பட்டியல் இனத்தவர், பழங்குடி பட்டியல் இனத்தில் சமூகம். இவர் விஜய்கிட்ட போனார்னா இவர் சீஃப் செக்ரட்டரி ஆயிடுவார். இதுக்காக அவரை பார்க்கவே வேண்டாயா, போயா நான் பார்த்துக்கிறேன். அவர் வந்தார்னா நீங்கள் மொத்த தமிழ்நாடு பஞ்சாபுக்கு போயிடும். இப்போ இந்த சூழலில் சாய்குமார் பாஜக எதை சொல்லுகிறதோ, டெல்லியிலிருந்து எதை உத்தரவிடுகிறதோ அதை அமுல்படுத்துகிற ஒரு அதிகாரியாக இருக்கார். அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா தலைமைச் செயலாளர் உத்தரவுனா அப்போ குஜிலிப்பாளையம் மட்டுமல்ல எல்லா ஊர்களுக்கும் சுற்றறிக்கை போயிருக்கும் தானே? அப்படி பார்த்தா முதலமைச்சருடைய உத்தரவையே முதலமைச்சர் அனுமதி வாங்காமல் அப்படி தமிழ்நாடு முழுக்க சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்க முடியுமா? அனுப்ப முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த இஷ்யூ வந்தோடனேயும் சிஎம் கேட்குறாரு, என்ன கமிஷன்கள்லாம் பெரிய இஷ்யூவாக, ஒரு சின்ன மேட்டர் நான் பார்த்துக்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இதை எல்லா முதலமைச்சர் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா முதலமைச்சர் என்னங்க அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சீஃப் செக்ரட்டரி கேட்டால் அது ஒன்றும் இல்லைங்கண்ணா. இப்போ ஏன்னா ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ரெண்டும் தான் வலுவான பதவி. ஹோம் செக்ரட்டரி டோட்டல் போலீஸை கட்டுப்படுத்துறது, லா அண்ட் ஆர்டர் வரைக்கும் வரும். சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் முழுக்க கட்டுப்படுத்துறது. அப்போது சீஃப் செக்ரட்டரிக்கு கீழே தான் ஹோம் செக்ரட்டரி வருவார். இது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இதை டீப்பாக விசாரிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு அரசியல் தெரியாது. இல்லை அப்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ வந்து இவங்களுடைய ஆதரவோடு தான் ஒரு அரசு நடக்கும்போது விஜய் நோக்கி தாங்க கை காட்டணும். உடனடியே விஜய் அவர்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் தானே கேட்கணும். வெறும் தலைமைச் செயலாளர் ஸ்டாப் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, தலைமைச் செயலாளர் தான் உத்தரவு போட்டிருக்காரு. உத்தரவு போட்டது விஜயுடைய அனுமதியா அனுமதி இல்லையான்னு அதை பார்க்க முடியாது. ஏன்னா இல்லை அப்போ நடவடிக்கை எடுக்கணும்ல விஜய். விஜய் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டார்னா இவரை தூக்கிட்டா வேறு நம்பிக்கையான ஆள். ஓகே. இப்போ ஜெயலலிதாவுக்கு ராம்மோகன் ராவ் விட்டால் வேறு ஆளே இல்லை. நீங்கள் எங்கள் செக்ரட்டரியேட்டில் போய் சிபிஐ போய் விசாரணை பண்ணுறோம், அந்த அளவுக்கு நடந்தது இல்லையா? அப்போது ஜெயலலிதா ராம்மோகன் ராவ் தூக்கி போட்டால் அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற வழக்கில் ஜெயலலிதாவுக்கு அந்த வழக்கை காப்பாற்றி தப்பிக்க வச்சவரே ராம்மோகன் ராவ் தான். ராம்மோகன் ராவ் இல்லைன்னா சசிகலாவும் நடராஜனும் ஜெயலலிதாவை சிறையில் போட்டு அவங்க அப்போவே நடராஜன் சிஎம் ஆகிருப்பேன், இல்லை சசிகலா சிஎம் ஆகிருக்கும். நீங்கள் இது தலையிடாத உங்கள் வேலையை பாரு, போ நான் பார்த்துக்கிறேன். அப்போது நாகமுத்து அலுவலகத்தில் அத்தனை வேலைகளும் நடந்தது ராம்மோகன் ராவ் தான். ராம்மோகன் ராவ் இல்லைன்னா ஜெயலலிதாவுக்கு பெயிலே கிடையாது, ஜெயலலிதா சிறையிலே செத்து போயிருக்கணும். அப்போது சில அதிகாரிகளை நம்பித்தான் ஆட்சி நடத்த வேண்டியிருக்கு. நீங்கள் போன திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நேர்மையான அதிகாரிகள், இறையன்பு, மனசாட்சி உள்ள அதிகாரி,
போலீஸில் சைலேந்திர பாபு மற்ற விஷயந்தான் நிறைய இருக்கும். நிர்வாகத்தில் ஏன்னா அவங்க மாமனார் பெரிய கோடீஸ்வரர், இங்கே நாகர்கோயில் பெரிய ஜுவல்லரி 10 தலைமுறைக்கு சம்பாரித்து வச்சுருக்கு. அதில் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோக்கு தான், நடிகைகள் ஷோக்கு தான். அப்போ ஆமாம். அப்போ இறையன்பு IAS, சைலேந்திர பாபு IPS, உதயச்சந்திரன் இப்படி நேர்மையான அதிகாரிகள் தான். ஆனால் ஊழல் பண்ண வச்சுருவாங்க. என்ன பண்ண முடியும்? அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐஜியில் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ், இப்படி நிறைய நேர்மையான அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை வச்சுட்டு ஊழல் கீழே ஊழல். மூர்த்தி அடிக்காத கொள்ளையா பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சார். சரி, ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண முடியும்? அதே போல் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு தான். இறையன்பை மீறி பல விஷயங்கள் நடக்குது. என்ன பண்ண முடியும்? இறையன்பு யாரையும் கட்டுப்படுத்த முடியும். சரிங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தாய்மாமன் தங்கம்போதையர் திட்டத்துக்கான டெண்டரில் விட்டுருந்தாங்க. இப்போது நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா ஜெய ஆலுகாஸ் இருந்துச்சு, இன்றைக்கி கல்யாண் ஜுவல்லர்ஸும் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு 70, இவங்களுக்கு 30% அப்படின்னு. ஒரு பைசாவுக்கு செய்கூலி, செய்தாரம், ஹால்மார்க்கு, அந்த முத்திரை, பேக்கிங்கு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து ஒரு பைசாவுக்கு எடுத்திருக்காங்க. எதை காட்டுதுங்க? தமிழ்நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்களா? நீங்கள் புதுசாக ஆரம்பித்த இடம், அவங்க பேஸு வந்து கேரளா. இங்கே ஆரம்பித்து ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஆரம்பித்து பிரபு தான் அதுக்கு பேட்டர்ன் எல்லாம் வந்த பிறகு அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, இந்த தங்கம் வந்து 24 கேரட், அதை வளைக்கவோ ஒடிக்கவோ முடியாது, ரப்பர் மாதிரி வரும். எவ்வளவு செம்பு கலக்கிறீங்களோ அப்போ தான் நகை செய்ய முடியும். இதுதான் அதுக்கான சூத்திரம். 2% செம்பு கலக்குவாங்க. ஆனால் அதை 4% ஆக்கிற ஆட்களும் இருக்காங்க, 6% ஆக்கிற ஆட்கள் இருக்கு, 14 கேரட்டு. அப்போது இதில் என்ன நடந்ததுன்னா, அந்த மேலாளர் ஒரு 6 மாதமாக செம்பு அதிகமாக கலந்து பலா 100 கோடி அவர் அடிச்சிட்டார். இதை ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போய் பார்த்ததில் அது 20 கேரட்டு தான் இருக்குது. இது பெரிய செய்தி ஆயிடுச்சு. அப்போ ஜார்ஜ் தான் கமிஷனர். பெரிய செய்தியாகி போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. ஆன உடனே வந்து 5 கோடி ரூபாய்க்கு எல்லா பத்திரிக்கைக்கும் விளம்பரம். திடீர்னு பார்த்தா விளம்பரம். தினமலர், தினகரன், தினத்தந்தி, தமிழ் இந்து, தினமணி எல்லாம் பல 5 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் சம்மந்தம் இல்லாமல். ஏன் இதை மறைச்சிருங்க, கடை காலி ஆயிரும், கடை போனி ஆகாது. 22 கேரட்டுன்னு 20 கேரட்டை விற்று விட்டானுங்க. அப்போ 2 கேரட் என்ன கலந்துட்டான்? செம்பு கலந்துட்டான். இப்போ இதை மறைப்பதற்கு 5 கோடி ரூபா. அப்போ கமிஷனர் ஜார்ஜுக்கே 1 கோடி ரூபா. கமிஷனர் ஜார்ஜு எங்கள் அவுட்டரில் பெரிய பண்ணை வீடு கட்டி வச்சுருக்கேன். இதே போல தான் இப்போ இந்த பணம் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அதை எடுத்திருக்காங்க. இது வன்னியரசு, திருமா, ரவிக்குமார், சிந்தனை செல்வம், இந்த செல்வம் பூரா எப்படியாவது வாரியம் கிடைக்குமா, திருடலாமா? சிமெண்ட் வாரியம் கிடைச்சா ஒரு நாளைக்கு ஒரு மூட்டைக்கு 2 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் மூட்டை சிமெண்ட் ஃபேக்ட்ரி வெளியே போகுது, ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வந்துடும். மாதம் 60 லட்ச ரூபா வந்துடும். சிமெண்ட் வாரியம் கொடுங்க, இப்படி ஏதாவது முட்டை வாரியம் கொடுங்க, ஏதாவது சாக்கடை வாரியம் கொடுங்க, சாக்கடையில் வலிக்கலாம். இப்படித்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்போது இந்த நிதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட சப்ளோன் தாட்கோ ஃபண்டிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்கள். நான் பொய்யா என் மேலே வழக்க போடுங்க, நான் கோர்ட்டுக்கு வர்றேன். ஆர்டிஐயில் போட்டால் கொடுக்க போகிறான். இந்த பணம் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு. அப்போ இந்த அதிகாரி திருடி யாருடைய பணத்தை திருடுறான்? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை ஆதி திராவிடர் நலத்துறையை, சமூக நீதித்துறையை மாற்றி வச்சிருக்கிற இந்த தலித்து ஃபண்டு தான் திருடு போகுது. அதை கேட்குற, ஏன்னா நாங்கள் திருட வேண்டியது இருக்குது. ஒரு பைசாக்கு எப்படி டெண்டர் எடுக்க முடியும்? அதாவது ஜெயலலிதா 1 ரூபா சம்பளம் வாங்கி செல்ல பெரிய ஊழல் செஞ்சாங்க. பெரிய
மக்கள் முட்டாளுங்க. மக்கள் நான் தான் சொல்கிறேன். இது எப்படி ஒரு வியாபாரம் ஒரு விஷயம் எப்படியும் கொடுப்பான், அவனுடைய செலவு என்ன, வாடகை என்ன, மேனேஜருக்கு 5 லட்ச ரூபா சம்பளம். 2வது டெண்டர் 422 ரூபா ஜிஆர்டி. அந்த பேக்கிங்கு, செய்கூலி செய்தாரம், பேக்கிங்கு, முத்திரை, டிரான்ஸ்பர்லேருந்து 422 2வது டெண்டரு. 422 ரூபாய்க்கு 1 பைசாக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? அப்புறம் இது அதான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சேவை செய்ய ஒரு மலையாளி நிறுவனம் இருக்குதான்னு கேட்குறேன். அதாவது இது தங்கத்தினுடைய கேரட்டு குறைஞ்சி போயிடும். தங்கத்தில் நீங்கள் 20 கேரட்டாக தான் இருக்கும். ஒன்றும் அதை வாங்கி டெஸ்ட் பண்ணி இது எடுத்துடலாம். லேபில் கொடுத்து ஐஐடியில் கொடுத்தோம்னா இது உண்மையாக எத்தனை கேரட்டு தங்கம் எத்தனை கேரட்டு செம்புன்னு கொடுத்துருவான். அப்போ நீங்கள் கொடுத்த 424 ரூபாய்க்கு ஆன தங்கம் இதில் இருக்கா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது யார் இந்த ஊடகம் செய்ய மாட்டேயா, அவன் கோடிக்கணக்காக விளம்பரம் கொடுக்குறான். இந்த கோடிகள் எதுக்கு? உண்மைகளை மறைப்பதற்கு. இந்த ஜாய் ஆலுக்காஸ் ஆகட்டும், கல்யாணி ஜுவல்லர் ஆகட்டும், இவர்களெல்லாம் இது அவன் வியாபாரத்துக்காக தானே வச்சுருக்கான், சோசியல் ஒர்க்காக வச்சுருக்கலையே. ஜாய் ஆலுக்காசிட்ட நகை வாங்கிட்டு அழகிரி பையன் ஏமாத்துறோனையும் எங்கே வச்சு தூக்குறான்? மாலத்தீவில் வச்சு தூக்குறான். எங்கே? மாலத்தீவில் வச்சு அந்த பையனை கடத்திட்டு போகிறான். அழகிரி இங்கே எல்லாத்தையும் கடத்துவார். அட்டாக் பாண்டி, மன்ன, முபாரக் மந்திரியில் இங்கே ஆளை கடத்துவான். ஆனால் ஜாய் ஆலுக்காஸ் என்ன பண்ண எங்கே வச்சு கடத்தினான்? ஹனிமூனுக்கு போயிருந்தார் அழகிரி பையன். அப்போது இந்த நிறுவனம் எப்படி அசலுக்கு கொடுப்பான்? தங்க சுரங்கமாக வச்சுருக்கான் சவுத் ஆப்பிரிக்காவில். இது எல்லாமே ஒரு பெரிய மோசடி உள்ளே ஒளிஞ்சிருக்கு. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் எவனுமே பண்ண மாட்டான். அந்த நம்பிக்கை தான் இங்கே. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயணிட்டீங்க. கருத்துக்கு நடத்த நன்றி, வணக்கம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.